கேட்குதுங்களா? அங்கே கேட்குதா? கேட்குதான்னு கேட்டதுங்களா? அது கேட்குதுங்களா? மைக் கேட்குதுங்களா? கடைசியில் இருக்கவங்களுக்கு கேட்குதா? கேட்கலையா? அங்கே ஏதோ கேட்கலைங்கிறாங்க பாருங்க. இவருக்கு தமிழ் தெரியுமா? முதல்ல இவர் அப்படிதாங்க கேட்குமான்னு அவங்ககிட்ட கேட்டது உங்களுக்கு புரிஞ்சா? இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் இல்லாதான் பயமா இருக்கு. ரோட்டில் போனாலும் யாரையும் காணோம், டோல்கேட்டில் யாரையும் காணோம். ஏன்னா இவர் ஒருவேளை இப்போ இமயமலையில் வந்தவர் நான் நினைச்சுக்கிட்டேன். அதுக்குதான் ஐயா அதை உட்கார்ந்து நிற்கிறவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்து உட்காருங்க. இடம் இருந்தா ஒரு சேர் இருந்தா போடுங்க. சேர் இருக்கு, நிறையா இருக்கு. வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா இருக்கும். பட்டி பண்ணுறோம். இன்னும் பேஸ் கொடுங்க. பேஸில் நல்லா பேஸில் வர்ற மாதிரி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நம்மளே கைது என்ன செய்ய அவரில் தட்டினா இது என்னன்னு புரியாம தான் பேசாமல் உட்காந்துருந்தீங்க. நல்லா சொல்லுங்க. இப்போ ஒரு முதல்ல நான் பாட்டுக்கு ஒரு 4 வாரம் சொன்னேன், உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பராமாயணத்தில் ஆஞ்சநேயராகிய அனுமனை கம்பன் சொல்லுகிற போது கம்பன் துதித்து பாடுகிற வரி. இதில் 5 5 5ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. இதை நம்மெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். படுக்க போகிறப்ப பயமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சான்னு வச்சுக்கோங்க. எப்பா ஆஞ்சநேயர் இருக்காரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி சொல்லிக் கொடுக்குறப்ப பஞ்சபூதங்களால் ஆனது உலகம். நிலம், நீர், வெரி குட். இப்போ தெரியாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களும் இந்த பாட்டுக்குள்ளே வருது. அஞ்சிலே ஒன்று பெற்றான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தில் காற்றின் மைந்தனாகிய இந்த ஆஞ்சநேயர் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி. எதை தாவினா அனுமன் அப்படின்னா கடலை தாண்டுறான், தண்ணீர். காற்றின் மைந்தன் கடலை தாண்டினான். எதன் வழியாக தாண்டினான்? ஆகாயத்தின் வழியாக தாண்டினான். 3 வந்துருச்சு. 5ல் காற்று வந்துருச்சு, தண்ணீர் வந்துருச்சு, ஆகாயம் வந்துருச்சு. இன்னும் 2 தான் பாக்கி இருக்கு. என்னென்ன? தண்ணீரும் நெருப்பும் தான் இருக்கு, பாக்கி இருக்கு. மண்ணும் நெருப்பும் தான் பாக்கி இருக்கு. 5லே ஒன்று பெற்றான். காற்றின் மைந்தனாகிய அனுமன் 5லே ஒன்றை தாவி, கடலை தாவி, 5லே ஒன்று பெற்ற அணங்கு கண்ட அயலார் ஊரில் 5லே ஒன்று மண், நிலம். நிலத்திலே தோன்றிய அந்த தெய்வம் யார் என்று கேட்டால் சீதா பிராட்டி. அவங்க அப்பா ஜனகன் வந்து தங்கை ஏர் பூட்டி விழுவாராம். இப்போ எங்கள் பக்கமும் உண்டு, இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. அதாவது பங்குனி மாதம் இரவு அந்த 31ஆம் தேதி முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சித்திரை பிறக்க போகுதுன்னா சித்திரை 1ஆம் தேதி ஊர் பெரிய மனிதர் வந்து முதல் ஏறு பிடிப்பார். அன்றைக்கி ஒன்றும் விவசாயம்லாம் நடக்காது. வருஷ பிறப்பு தொடங்குறப்ப நிலத்தை ஏறு போட்டி இப்படி விழுவாங்க. அதுபோல் அவன் விழுந்த போது உள்ள பெட்டியிலேருந்து அந்த ஒரு பெண் குழந்தை கிடச்சது. அதுதான் சீதை, மண்மகள், பூமகள். அந்த சீதை அவன் அணங்கு எங்கே இருந்தா அப்படின்னா இலங்கையில் போய் தூக்கி போய் வச்சுட்டான் ராவணன். அவளை தேடி தான் போனான். அணங்கு கண்ட எல்லார் ஊரில் 5லே ஒன்று வைத்தான். இன்னொன்று பாக்கி என்னத்தை வச்சான் அப்படின்னா அவன் வாலில் நெருப்பை வச்சான் ராவணன். அப்படி வாலில் வச்ச நெருப்பை அந்த ஊருக்கே வச்சுட்டு வந்த பெருமை யாருக்கு உண்டுன்னா இந்த ஆஞ்சநேயருக்குத்தான் உண்டு. அவரை தான் நம்ம பாராட்டுறோம். அப்போ வாலில் வைக்கப்பட்டது நெருப்பு, பஞ்சபூதங்களில் ஒன்று. அடுத்து காப்பாற்ற போனது சீதையை. அவள் மண்ணில் இருந்து பிறந்தவன்.
போன வழி ஆகாயம், தாண்டி போனது கடல், தாண்டி போனவன் காற்றின் மைந்தன். இந்த 5 இதில் வந்துருச்சு பாருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5லே 1 பெற்றால் 5லே 1 தாவி 5லே 1 6ஆக. 6னா வழி. நீங்கள் பாட்டு நடுவில் 5ன்னாரு 6ங்கிறாரு 7ங்கிறாருன்னு சொல்லக்கூடாது. 6ன்னா வழின்னு அர்த்தம். 5லே 1 6ஆக அதை வழியாக கொண்டு 5லே 1 பெற்ற அணங்கு கண்ட அயலாரூரில், அயலாரூர்னா என்ன, இலங்கை, 5லே 1 வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். இதுதான் நாம் இறைவனை வாழ்த்துற போது இந்த பாட்டை சொல்லி வாழ்த்துறோம். எங்களுக்கெல்லாம் என்ன பெருமையாக இருக்குது அப்படின்னு கேட்டால், வர்ற வழி கொஞ்சம் சுற்றி வந்துட்டோம். இப்போ இந்த கூகுள் மேப்பை பார்த்து வந்தோம். ஐயா சரவணன் தான் எங்களை அழைச்சாங்க. எங்கள் சேலத்திலே எங்களை கூப்பிட்டு உணவெல்லாம் வாங்கி கொடுத்து, அவர் யாருன்னா எங்கள் மறைந்த நண்பர் செந்தில் அவர்களுடைய அருமை தோழர். அவர் இன்னும் 2 நாள் அவருடைய நினைவு நாள் வர்றதுக்கு 2 நாள் தான் இருக்குன்னு சொன்னோடனே கண்ணு கலங்கி போச்சு எனக்கு. எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி வளர்த்த வரேன். அத்தகைய ஐயா செந்தில் அவர்களுடைய அருமைய நண்பர் சரவணன் எங்கள் மேலே இருக்காரா? எந்திரிக்கையா, ஒரு வணக்கம் சொல்லுங்க. எங்கே இருக்காரா? இப்படி முன்னாடி வாங்க. அவருக்கு ஒரு நாள் கை தட்டி கொடுங்க. ரொம்ப நாளை மறுநாள் அவர் தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். நீங்களும் பேசுகிறீங்கள? அமைப்பா? சரி, நிகழ்ச்சி அமைப்பு. நீங்களும் பேசிடுங்க, கவலைப்படாங்க. அதெல்லாம் ஒன்று நல்லா எங்களை எல்லாம் வரவேற்ற சரவணன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இந்த ஆலயத்துக்குள்ளே நான் உள்ள நுழைஞ்ச உடனே நான் ஒரு கணம் திகைச்சேன். என்ன அப்படின்னு கேட்டால், இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். எங்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பாண்டிச்சேரியில் பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. நான் எப்படி பஞ்சவடிங்கிறது என்னென்னா, ராமன் போய் தங்கியிருந்த இடம் வடநாட்டில் தான் இருக்குது. இப்போ அங்கேயும் போயிட்டு வந்தேன். காசிக்கு போயிருந்தேன் பிப்ரவரி மாதம். அப்போ அங்கே சரையு நதியும் போய் பார்த்தேன். அயோத்திக்கு போயிட்டு வந்தேன். அங்கே தான் புதிய ராமர் கோயில் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறார். சரையு நதியை பார்த்தேன், பஞ்சவடியை பார்த்தேன். அதே மாதிரி பஞ்சவடி இங்கே பாண்டிச்சேரியில் இருக்குது. அதில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் கோயிலோடு நான் ஒரு திகைப்பு எனக்கு ஏற்பட்டது. அப்படியான ஒரு அழகோடு இதனை கட்டியிருக்கக்கூடிய நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சேவா அறக்கட்டளையினுடைய அரங்காவலர்களுடைய பொறுப்பில் இருந்து அதனை நிறுவியிருக்கக்கூடிய சேர்மன் ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பாராட்டை நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா வந்தவுடனே எங்களை எல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்தார்கள். அதே போல் இந்த அறக்கட்டளையினுடைய பொருளாளராக இருந்ததை செயல்படுத்துகின்ற வணக்கத்துக்குரிய அம்மா திருமதி வசந்தா அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் ஐயா வணக்கத்திற்குரிய முருகேசன் பிபிஏ அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பாராட்டு. ஐயா ஆறுமுக ஐயா அவர்களுடைய குமாரர் தொடர்ந்து இன்னும் பல ஆலயங்களை கட்டணும், மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் நீங்கள் செய்யலாம், ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணை இருப்பார். அதே போல் செயலாளராக இருந்து இதனை சிறப்பிக்கின்ற திருமதி எஸ் நாகநந்தினி எம்ஏ அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த அரங்காவலர் குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு வாழ வேண்டும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றின்றி ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகையில் உகழ பூங்குவிளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமிழை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஆண்டாள் எம்பெருமாட்டினுடைய அந்த திருப்பாவையினுடைய 3வது பாடலை சொல்லிட்டு, இப்போ நாங்கள் இந்த அரங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய அறக்கட்டளையினுடைய அரங்காவலர் குழுவைச் சேர்ந்த அத்தனை பெருமக்களையும் மீண்டும் வணங்கி, இங்கே இந்த நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் வரவேற்று மிக அருமையானதொரு பேச்சினை பேசி அமர்ந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமகனார் அவர்கள். வழக்கமாக
ராமனை பற்றி அனுமன் பேசுவார், இங்கே அனுமனை பற்றி ராமன் பேசுகிறாரு. ஐயா ராமசாமி ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசுகிறீங்க ஐயா, ரொம்ப அருமையாக இருந்தது. ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த ஏற்பாட்டை செய்து எங்களில் உருவாக இருக்கின்ற பேராசிரியர் தங்கதுரை அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, வருகை வந்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரையும் நான் என்ன நினச்சிட்டு வந்தேன் தெரியுங்களா, எவ்வளோ தூரம் சுற்றி வர்றோம், அங்கே ஆஞ்சநேயர் தான் இருப்பார், யாரும் இருக்க மாட்டாருன்னு நான் நினச்சேன். ஆனால் மக்கள் கூட்டம் எங்களை மகிழ்வித்தது. உங்களுக்கு எங்களுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நான் பேராசிரியர் மட்டும் இல்லை, அவங்களே எனக்கு சொன்னாங்க, பேராசிரியர் மட்டும் இல்லை, பேச்சாளர் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே சினிமா துறையும் சேர்ந்தவனாக இருக்கேன் நான். என்னை பார்த்த உடனே ஒருத்தர் தலை வா தலை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா திரைப்படங்கள்லேயும் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்துருப்பீங்க, ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயனுக்கு அப்பாவும் நடிச்சிருப்பேன். அப்புறம் நயன்தாராவுக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன் பிகில் படத்தில். பாருங்க, நான் எம்ஏ எம்பிள் பிஹெச்டி படிச்சிருக்கேன்னா கூட்டம் இருந்துச்சு போயிருக்கோம். படிச்சுட்டு போகிறாரு அவர் வாட்டுக்கு அப்படின்ட்டு. இப்போ தான் ஓரளவுக்கு நான் சொந்தக்காரலாம் தெரியும் உங்களுக்கு. அப்படியா? அந்த படம் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், அந்த படத்தில் என்னவா நடிக்கிறீங்கன்னாரு. நயன்தாராவுக்கு அப்பான்னு சொன்னேன். சரிங்க மாமா அப்படின்னு வச்சுட்டாரு. எப்படித்தான் ஒரு நிமிஷத்தில் உறவு முறை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல என்னைய. இன்னைக்கு குடும்ப உறவு தான், அதனால் நீங்கள் இப்படி ஆரம்பிச்சாங்க யாராவது. இப்போ நேற்று கூட அப்படித்தான், நேற்று ஒரு படத்தில் நடிச்சுட்டு இருக்கேன். அந்த நடிகை பேர் இல்லை, புது புது நடிகையாக இருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. காரைக்குடியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ பட்டிமன்றம் முடிச்சுட்டு நேர வீட்டுக்கு போயிட்டு அப்படியே காரைக்குடிக்கு போகணும். இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது அந்த படம். யார் கூட நடிக்கிறாங்கன்னா இவர் தலைமுடி நிறைய வச்சுப்பார், யோகி பாபு. அவரை பற்றி கூட பார்த்திபன் சொன்னார், தலை நிறைய முடி, உடம்பு நிறைய அறிவு அப்படின்னாரு. தலை நிறைய முடி இருக்கான், உடம்பு நிறைய அறிவு இருக்கான் அவருக்கு. ஆமாங்க, இல்லைன்னா சாதாரண நடிகரை ஆரம்பித்து இன்னைக்கு 5 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் திகழ்கிறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கணும் பாருங்க பின்னாடி. அதனால் பலர் என்னோட நடிச்சுட்டு இருக்காங்க. திரைப்படம் முகமும் இருக்குது. 10வதுக்கு இந்த சின்னத்திரை சரவண மீனாட்சி, அதே மாதிரி திருமதி ஹிட்லர், இந்த சீரியல் எல்லாமே நடிச்சிருக்கேன். இன்னொரு சீரியல் வரப்போகுது, அதுலேயும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, இளைஞர்களுக்கு சொல்கிறதா இருந்தால் இப்போ யூடியூப் காலம், அதுலேயும் நான் இருக்கேன். நான் என்ன இருக்கேன், நானே வச்சுருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து இயல் டிஜிட்டல்னு பேர், ஜி ஞான சம்பந்தன் என்னுடைய யூடியூப் சேனல். இப்படி போட்டிங்கன்னா இப்போ வருவேன் உள்ள. இது நான் தொடங்க காரணமாக இருந்தது யாருன்னா என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நண்பருங்கிறீங்களே, அவர் நண்பர்னு உங்களை சொல்லுவார் கட்டாயமாக சொல்லியிருக்காரு. நீங்கள் பாருங்கள் எடுத்து, நாங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசுவோம். அதையும் நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன வேணாலும் சொல்லு, அப்படி சொல்லக்கூடாது. சரி, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் நம்புறீங்களான்னு பார்க்குறீங்களா? ஒரு 15 நாளைக்கு முதல்ல சேலத்தில் ஆத்தூரில் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் காரில். ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா இளைய தளபதி விஜய் எனக்கு இப்போ கூப்பிட்டுருக்காரு. இளைய தளபதி விஜய் ஆக்டர் இருக்கார் இல்லையா, அவர் கூப்பிட்டுருக்காரு. எங்கே இருக்கீங்க? சென்னைக்கு தான் வர்றேன். சரி, வீட்டில் பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. வந்துடுறேன் அப்படின்ட்டு போகிறேன். வீட்டுக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் எங்களை உட்கார வச்சு சாப்பாடு அவரே பரிமாறினார். நம்மளே தான் இவரைத்தான் கூட்டு போனேன் நான். இவருக்கு கண்ணீராக வருது. என்ன தெரியுமா, இதை நான் சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டானே. விஜய் எனக்கு பிரியாணி பரிமாறுறாருன்னு சொன்னா சொல்றா, நீ என்ன வேணாலும் சொல்றா மகனே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம யாரெல்லாம் பக்கத்தில் பார்க்கணும்னு நினைச்சோமோ அவர்களெல்லாம் எனக்கு நண்பர்களாக திகழும்படியான வாய்ப்பை எனக்கு தமிழ் கொடுத்திருக்கிறது. தமிழ் தந்த வரம். நான் படித்ததால தான் நான் இப்போ சொல்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம்.
அதே போல் நான் போகாத நாடு இல்லை, எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். இங்கே பல பேர் வெளிநாடு போயிருப்பீங்க. எப்போவாவது நீங்கள் அமெரிக்கா போகக்கூடிய எண்ணம் இருந்தால் பிட்ஸ்பர்க்னு ஒரு இடம் இருக்குது அமெரிக்காவில். நம்ம ஊரில் ஏழுமலை, அதில் திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கார். அதே மாதிரியான மலை அமெரிக்காவில் இருக்குது. அதே மாதிரியான வெங்கடாஜலபதி அங்கே இருக்கார். அங்கே நான் ஒரு தீபாவளி எப்போ நான் அங்கே போயிருந்தேன், 2012-13 போயிருந்தேன். அந்த அர்ச்சகர்கள்லாம் இப்போ எப்படி இந்த யாகசாலை பட்டர்கள்லாம் வந்து எங்களை வரவேற்று வணக்கம் சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தாங்களோ, அதுபோல் அங்கேருந்த பெருமக்கள்லாம் வந்து என்னோட பேசி மகிழ்ந்து ஒரு வேண்டுகோளும் வச்சாங்க. உங்கள் நண்பர்கிட்ட யார் கமலஹாசன் சொல்கிறாங்க, சொல்லி அவர் ராமானுஜரை நடிக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கட்டாயம் நடிப்பாக இருக்கேன். ஏன்னா தசாவதாரம் படத்தில் முதல்ல வரக்கூடிய அந்த ராமானுஜதாசன்கிற அந்த ஒரு காட்சி 20 நிமிஷம் படத்தில் வரும். 6 மாதம் ஒர்க் பண்ணோம் அதுக்காக. நான் தான் கூட இருந்தேன். பெருமாண்டிக்கு நான் ஏற்கனவே அவரோட இருந்து வசனம் எழுதுறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையுமே அவர் எனக்கு கொடுத்தாரு. அப்படியான சூழலில் தான் என்னை நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் முதல்ல பயந்தேன். ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம், சல்லியட்டு மாடாக பிடிக்கிற படம். அதில் போய் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? நீ 2 மாட்டை பிடினா நான் என்ன செய்வேன்? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறதை பார்த்து என்ன பண்ணார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போவும் போல் மைக்க பிடிங்கன்னாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் 45 படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு சொன்னால் அத்தனைக்கும் காரணம் என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள். அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த அருமையான தளத்தில், அது இந்த வெள்ளாறு இந்த ஊர் பகுதி, இந்த பகுதியில் இவ்வளவு சிறப்பான ஒரு கோயிலை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், நிறுவி இருக்கிறார்கள். அதுவும் ஐயா அவங்க சொன்னாங்க, தலைமை பெற்ற சொன்னாங்க, 11 மாதத்தில் இதை செஞ்சுருக்கீங்கன்னாங்க. குழந்தை உருவாக 10 மாதம் ஆகும், ஆஞ்சநேயர் உருவாக 11 மாதம். ஒரு ஆண்டுக்குள்ள ஒரு கோயிலை நீங்கள் மாயாதந்திர வேலை போல செய்து காட்டியிருக்கிறீர்கள். இது இறை அருள் தான். இதை நாம் வணங்கணும், வாழ்த்தணும். சரி, இப்போ ஒன்று செய்வோம். இப்போ ராமாயணத்தில் யாருக்கெல்லாம் கோயில் இருக்குன்னு பார்த்தா, ராமருக்கு இருக்குது, சீதைக்கு இருக்குது. ராமலட்சுமணர்கள் பரதர்களுக்கு தான் தனித்தனியாக இல்லாட்ட கூட எல்லாம் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் ஆஞ்சநேயர் ஒருத்தருக்கு தாங்க தனி கோயில் இருக்கு. அவர் ராமபிரான் தான், ராமபிரானுடைய சீடர் தான் அவர். ராமனுக்கு இவருக்கு ஒரு வேறுபாடு இருந்தான்னா, ராமர் கடவுள் தான், ஆனால் கடவுளே பாலம் கட்டி தான் இலங்கைக்கு போனார். அவர் பேரை சொல்லியே இலங்கைக்கு போயிட்டாரு. சில பேர் விசிட்டிங் கார்டை வச்சு வேலை வாங்கிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ராம என்ன முடிச்சிட்டீங்களா? சரி, காப்பி வேணுமாம்மா? இல்லை, இப்படி ஏதாவது திமுனாங்கன்னா காப்பி கொடுக்கணும்னு அர்த்தம். அதுக்காக அப்படி தான் சொல்லி கூட்டு வந்துருக்கோம். அவங்க வீட்டுக்காரர் உடனே ஊற்றி ஆற்றி கொடுப்பாராம். இங்கே ஒருத்தர் ஆற்ற மாட்டாதுமா, கொஞ்சம் பேசாமல் இருக்கேன். அதனால் என்ன சொன்னேன்னு மறந்து வச்சு எனக்கு. சரி, ஆஞ்சநேயர் அவர் ராமர் பேரை சொல்லியே பாலம் கட்டாமலே போனவர் அவர் தான். இன்னும் ஒரு செய்தியை சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்கு வந்துடுவோம். ஆஞ்சநேயருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் தாண்டிய கதாநாயகன்னு நான் பேசியிருக்கேன். அவரை பற்றி நூலும் எழுதியிருக்கேன். ஏவிய மரக்கட்டளையில் 2 மணி நேரம் சென்னையில். கடலில் முதல்ல தாண்டின கதாநாயகன் யாருன்னா நம்முடைய ஆஞ்சநேயர் தான், கடல் தாண்டிய கதாநாயகன். இன்னொன்று, அவர் கையில் என்ன வச்சுருப்பார்? கதாயுதம். இப்படி உருண்டையா இப்படி கைப்பிடியாதனால அவர் கடல் தாண்டிய கதாநாயகன் அப்படி நீங்கள் கூட வச்சுக்கலாம். புரிஞ்சாலும் சரி, புரியலன்னு சரி, நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். இவருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ராமாயணத்தில் பலர் உயிரோடு இருக்க காரணமாக இருப்பவர் இவர் தான். எப்படி கதையின் நாயகி சீதை, ராவண பயங்கரமா தொல்லை பண்றாங்க. எப்படி தொல்லை பண்றான்? அவளை தொட முடியாது, தொட்டா அவன் தலை வெடிச்சு போகும். அப்படி ஒரு சாபம் இருக்கு. அவன் எப்படி தொல்லை பண்றான் தெரியுமா? முதல்ல புகழ்றான். நீ மாத்திரம் என்னுடைய ஆசைக்கு இணங்கின இந்த உலகத்தினுடைய அத்தனைக்கும் நான் உனக்கு அதிபதி ஆக்கிடுவேன் அப்படின்னு ஆசை காட்டுறான்.
புகழ்றான். அவங்க திரும்பியே பார்க்கல. காலில் விழுந்து அழுகிறியா இப்படி கேட்பாருங்க. யாரு? ராவணே. அந்த அம்மா அதையும் ஒத்துக்கல. அப்புறம் கடைசியாக சொன்னேன், உன்னை தின்னு விடுவேன் அப்படின்னா. ஏன்னா அவன் அறக்கேன். அப்பயே பேசாமல் இருக்கு. அப்புறம் சொல்லிட்டு போனேன், ஒரு மாதம்தான் நேரம், நீ ஒத்துக்கலன்னு நடக்கிறதே வேற. அவங்க இருந்த பகுதி எங்கே தெரியுங்களா? இலங்கையில் நுவரேலியான்னு ஒரு ஏரியா. நான் போயிட்டு வந்தேங்க. இலங்கைக்கு போன போது சீதை இருந்த பகுதியும் அங்கே அனுமன் போய் அவங்கள பார்த்த இடமும் இருக்கு. இன்னைக்கும் வடநாட்டுக்காரவங்க தான் அதிகமாக வந்து அதை கும்பிடுறாங்க எல்லாம். இப்போ இனிமேல் நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம், ராமனை பற்றி ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டு தூக்கு போட்டு செத்து போகலாம்னு அந்த அம்மா முடிவெடுக்குது. யார்? சீதாதேவி. யோசிச்சு பாருங்க, நடக்குமா எங்கேயாவது? கடவுளாக இருந்தாலும் மனித பிறப்புன்னு வந்துட்டா சில குணங்கள் வந்து சேர்ந்துடும். எப்படி அங்கேருந்து அந்த மரத்தில் அசோகவனத்தில் தூக்கு போடுறது கயிறு தேடலை. அந்த அம்மாவுக்கு நீண்ட கருங்கூந்தல். அந்த கூந்தலை அப்படி கட்டி கழுத்தில் இறுக்கி செத்து போயிடலாம்னு நினைக்கிறப்ப ராமன் கொடுத்த மோதிரத்தோடு வந்த அனுமன் அதை மேலே உட்காந்து பார்க்குறாரு. எங்கே? அந்த மரத்தில் உட்காந்து பார்க்குறாரு. ராவண அரட்டினதையும் பார்க்குறாரு, சீதை மிரண்டதையும் பார்க்குறாரு, இந்த அம்மா தூக்கி போட்டு சாக போகிறதையும் பார்க்குறாரு. இவர் புத்திசாலிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டால், யாராவது தற்கொலை பண்ண போனால் அவங்கள காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியாக போய் காப்பாற்றுறோம். சில பேர் காப்பாற்ற போய் கொண்டு விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதையும் நான் இப்படி சொல்கிறேன். ஒருத்தர் லேசாக தூக்கு போட்டு தொங்க கூட இல்லை, 5-6 பேர் போய் அண்ணே நிறுத்திட்டாங்க. அவன் அரை மணி நேரம் கழித்து தான் செத்துருப்பான். இவங்க இழுத்து அவன் அப்பையே செத்து போனான். இன்னும் சில பேருக்கு நெஞ்சுக்கு தோட்டம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம், எப்பாடு போய் மேலே விழுந்து அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் உண்டு. தூங்கிட்டு இருந்த ஒரு புருஷனுக்கு தூங்கிட்டு இருந்திருக்கான், ஒரு பொண்டாட்டி ஒடியாந்து அடிச்சு எழுப்பியிருக்கு. அழகி அடிச்சு எந்திரிச்சு என்ன என்ன என்னன்னு கத்துனா, தூக்க மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. என்ன இப்படி ஒரு கொடுமையை எங்கே கட்டும்? அவன் தான் தூங்கிட்டால விட வேண்டியதானே. நல்ல வேளை அந்த அம்மா கரைச்சி காதல் ஊத்தாம போச்சு. தூக்கு மாத்திரை எப்படியாவது என் புருஷன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சீதா பிராட்டியை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றுறது? சில பேர் போவேன் தூக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஒருத்தர் 14 மாடியில் ஏறிட்டான், அங்கிருந்து குதிக்க போறேன்னு இருக்கான். எல்லாரும் குதிக்காதுன்னு கத்திரிக்காயும் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு, டேய் கீழே வரைய சுட விடாவிட்டுருக்காரு, இறங்கி வந்துட்டான். சாப்பிட்றது தானே, சுட்டு செத்தன விழுந்து செத்தன நிற்க வேண்டியதானே, நிறையா சுட விடாட்டுருக்காரு, இறங்கி வந்துட்டான். அவன் தூக்கு போட்டு சாவானா? சாமாட்டான். இப்போ சீதா பிராட்டி இப்போ தான் பார்க்குறாரு அனுமன். அவங்கள அதுலேருந்து காப்பாற்றணும். தொட்டு போய் அவங்கள இது பண்ணக்கூடாது. ஏன்னா தன்னுடைய கடவுளாகிய ராமனுடைய மனைவி, அவங்களும் தெய்வாம்சம். என்ன செய்யலாம்? கொப்பு ஒடிச்சு விட்டுலாம். அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன பண்ணாரா, நமக்கு பிடிச்சவங்களுடைய பேரை யாராவது சொன்னால் ஒரு நிமிஷம் நிற்பம் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்களுடைய பேரை அவர் ராம 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 ராம் அப்படின்னாராம். நம்ம ஒரு நிமிஷம் தூக்கு போட போனது, ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துருக்கு. ஒரு வினாடி போதும் மனசை மாற்றிப்படலாம், அவ்வளோதான். உடனே கீழே குதிச்சு நம்ம நினச்சி ஒருவேளை ராமனை அனுப்பின ஆளோடு நினச்சிச்சு. இல்லை, அந்த மோதிரத்தை காமிச்சார், ராமனுடைய மோதிரத்தை காமிச்சு, நான் தூதுவன் அம்மா, நான் உங்களை நினச்சா நான் என் தோளில் தூக்கிட்டு வர முடியும், ஆனால் நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் நீ தூக்க வேணாம்ப்பா, நான் நினச்சா அந்த இலங்கையை எரிக்க மாட்டேனா, அது என் வீட்டுக்காரருக்கு பெருமை இல்லாமல் போயிருமேங்கிறதுக்காக தான் நான் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சீதையை காப்பாற்றிய பெருமை முதல்ல அனுமனுக்கு தான் உண்டு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இலக்குவன். 2 தடவை செத்தவன் யாருன்னு கேட்டால் இலக்குவன் தான். போரில் 2 தடவை செத்தவன். அது எப்படி 2 தடவை? சரியா சாலியான்னு கேட்கக்கூடாது. 2ஆம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்ததுன்னு கேட்டார் பாத்தியார். ஒரு வய எந்திரிச்சு 1ஆம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலை அப்படின்ட்டா. அது என்ன அட்டம்ப்ட்னு அர்த்தமா? பாணிப்பட்டுங்கிறது ஒரு இடம், அதில் முதல்ல நடந்தது, அப்புறம் 2வது நடந்தது, 3வது நடந்தது, அப்படி தான் வச்சுக்கிறலாம்.
சரி, முதல்ல இந்திரஜித்தின் விட்ட நாகாஸ்திரத்தால் ராமனுடைய படை முழுவதும் மயங்கி விழுந்தன. அநேகமா செத்த போயிட்டாங்க. குறிப்பா இலக்குவன் அந்த பாம்பு சுத்திருச்சு. இத்தனைக்கு அவர் ஆதிசேஷனுடைய அம்சம். அப்ப ஆகாயத்தில் கருடன் தோன்றி அவர்களை காப்பாற்றியது. அடுத்தது என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் தான் தம்பி விபீஷணன் நினைச்சிட்டு அந்த தம்பியை கொள்ளலாம்னு தான் கையில் எதை எடுத்தான்னா வேல் எடுத்தான். ராவணன் எடுத்து, இதடா துரோகி, என் கூட இருந்து அங்கே போய் காட்டி கொடுக்குறேடான்னு சொல்லி எரிஞ்சான். ராவணனுடைய அந்த அஸ்திரம் இருக்கே வேல், அது அவங்க மாமனார் சீதனம். மாமனார் யாருன்னா மண்டோதரியினுடைய அப்பா மயன். அவன் தான் அந்த காலத்து இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் படித்தவன், எல்லா ஊரு கோயில் இதையும் கட்டினவன் அவன் தான். அந்த அது யார் மேலே விட்டாலும் அவங்க செத்து போவாங்க. இப்போ அவன் மேலே பட்டு அவன் செத்துட்டான்னா அடைக்கல பொருள் செத்து போயிடக்கூடாதுன்னு அவனை காப்பாற்ற சுக்ரீவன் ஓடினான். சுக்ரீவன் செத்து போயிடக்கூடாதுன்னு அவனுடைய அமைச்சராகிய அனுமன் ஓடினார். இவங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி போய் இலக்குவன் அந்த மார்பிளை வாங்கினா, செத்து விழுந்துட்டான். எப்படி காப்பாற்றுறது? விபீஷணன் சொன்னா, சஞ்சீவி மலையை கொண்டு வந்தா காப்பாற்றலாம். இப்படி விழுந்து கிடந்த இலக்குவனை பார்த்த ராமன் மயக்கம் போட்டு விழுந்தாருங்க. விழுந்தாருன்னா அவர் யார்த்தாலும் உயிரை போய் சொன்னீங்க, யாரா வர சொன்னாங்கிற அழுது அவரே மயக்கம் போட்டார். இப்ப மருந்து மலையாகிய அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வந்தது யாருன்னா இவர் தான். சஞ்சீவி மூலிகையை கொண்டு சொன்னாங்க. இவர் அவசரத்தில் அங்கே போய் மூலிகை தேட முடியல. சில பேர் மாத்திரை தெரியலன்னா மெடிக்கல் ஷாப்பே தூக்கிட்டு வந்துருவாங்கல்ல, அது மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, எந்தாவது இருந்து போறதுக்கு நல்லதுதான் கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து காப்பாற்றினார். யாரை? இலக்குவனை. சீதையை காத்தார், இலக்குவனை காத்தார், அதனால் ராமனை காத்தார். கடைசியா 14 வருஷம் முடிஞ்சு போறப்ப கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. யாரு? ராமன் வர. ஏன்னா முனிவர்கள் விருந்து கொடுத்ததுனால அதில் பங்கு பெற போயிட்டாரு. அப்போ அவர் முதல்ல அனுப்பின ஸ்பீட் போஸ்ட் ஏறுறீங்களா? ஆஞ்சநேயர் தான். நீ போய் பரதனை போய் பாரு, நான் 1 நிமிடம் லேட்டாக வந்தால் கூட என் தம்பி நெருப்பில் குளிச்சிருப்பான், எங்கள் வம்சம் அழிஞ்சு போகும், போய் காப்பாற்று. வாயு வேக மனோவேகமாக சென்று பரதனை தடுத்து அந்த இஸ்வாகு குலத்தினுடைய அத்தனை உயிர்களையும் காத்த பெருமை ஆஞ்சநேயருக்கு உண்டு என்று சொன்னால், இந்த தலைப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 மணி நேரம் பேசுவாங்க சில பேர். நான் எல்லாத்தையும் சேர்த்து 7 நிமிஷத்தில் பேசியிருக்கேன். இதுதான் ஆஞ்சநேய சரித்திரம். நியாயப்படி இதைத்தான் பேசணும். இதை பேசுறதுக்காக தான் கோயில் கட்டுறோம். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லணும். ஆஞ்சநேயர் ராமனை காத்தார், சீதையை காத்தார், இலக்குவனை காத்தார், பரதனை காத்தார், நம்மையும் காப்பார் என்று நம்பி நாம் அவரை வணங்கி வாழ்த்திவிட்டு இப்போ நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம். இந்நேரம் வரைக்கும் எங்கே போனீங்கன்னு கேட்கக்கூடாது. இந்நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஆஞ்சநேயருக்காக சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன? பட்டிமன்றம்னா என்ன அப்படின்னா, இவங்க கருத்தை இவங்க மறுக்கணும், இவங்க கருத்தை இவங்க மறுக்கணும். நமக்கு சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம போடக்கூடாது, எவனையாவது போட விட்டு உட்காந்து பார்க்கணும். இப்போ கேரம் போர்டு விளையாடுற பார்த்துருக்கீங்களா? 4 பேர் தான் விளையாடுவாங்க, 8 பேர் யோசனை சொல்லுவாங்க. அந்த கருப்பு காயை போடாதுன்னு ஏன் போட்டா அப்படின்னா, சரி நீ விளையாடு, எனக்கு விளையாட தெரியாது, அதுவும் போர்டு ஓட்டையா இருக்குன்னு காமே. அப்புறம் கேரம் போர்டு எப்படி இருக்கும்? ஏன்னா எதிர்னாலும் குற்றம் சொல்லுவாங்க சில பேர். சரி, இப்போ தலைப்பு என்ன அப்படின்னா, குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் ஆண்களா பெண்களா? அது என்ன பேணி காத்தாங்க, பேணி பூரி பாணி பூரிக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறது ஆண்களா பெண்களா? ஆண்கள்னு பேச 3 ஆண்கள் வந்திருக்காங்க. குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறது யாரு? குடும்பம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. சீரியல் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுதான் குடும்பம், வேற வழி கிடையாது. பாண்டியன் சோர்ஸ்ல வருதுல்ல, அது குடும்பம். வேற என்ன சொல்லுங்கம்மா? சீரியல் பாரதி கண்ணம்மா பார்த்துருக்கீங்களா? பாக்கியலட்சுமி,
பாரதி கட்டமா இதிலெல்லாம் வர்றதுதான் குடும்பம். அப்புறம் நம்ம குடும்பம்லாம் அதெல்லாம் எவனும் ஏற்றுக்கிற மாட்டான். சரி இருக்கட்டும். இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது யாரு? ஆம்பளைகளா பொம்பளைகளா? இதுதான் கேள்வி. நான் ஆரம்பிச்சோம்னா 10 பேர் இருந்துச்சு போனாங்க. அவங்களுக்கு என் பாராட்டுக்கள். கொஞ்சம் உட்காந்து கேளுங்க. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஏற்பாடு பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் 8 மணி நேரம் பயணப்பட்டு மதுரையிலேருந்து கிளம்பி வந்திருக்கோம். லேசாக மழை பெய்யுதுனாங்க, எங்களுக்கு வேறு பயமாக போச்சு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோவில் கட்டும் போது யாகம் வளர்க்கும் போது மழை வந்தால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று பொருள். எல்லாரும் கூப்பிட்டு வருவாங்க, கூப்பிடாம வர்றது மழை தாங்க. அந்த மழை நமக்கு வந்துருச்சுனாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, இதில் 3 பேர் ஆண்கள், குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவர்கள் ஆண்கள். தாத்தா, அப்பா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, அப்புறம் வேறு பேரே பூரா ஆம்பளையா சொல்லிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னு பேச வந்திருக்காங்க. இதில் மாமா மெச்சலாம் பேசிக்கங்க. சரி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குடும்பத்தை காப்பாற்றுறது பெண்கள் தான் பேச 3 பெண்மணிகள் வந்திருக்கிறாங்க. ஒரு பேக்கப் கிடையாதுங்க, அப்படியே இயற்கை அழகோடு வந்திருக்காங்க. நம்மளை பாருங்க, நல்ல வேலை மழை நின்று போச்சு. எனக்கு அடையாளம் தெரிய கூட வந்தது யாரு, கூட்டிட்டு வந்தது யாரு அப்படின்னு அப்படி ஒரு நிலைமையை கடவுள் ஏற்படுத்தலை. 3 பெண்கள். இந்தம்மா பாருங்க, இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்துருச்சான் இல்லை மேக்கப்ல. என்ன ஆனாலும் சரி, அடமழை பெஞ்சாலும் அழகு மாறாது, அப்படியே நிற்கும். 3 நாளைக்கு நிற்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கட்டும். இப்போ இதில் ஆம்பளைகள்னு பேச இவங்க எப்படி பேசுவாங்கன்னா, பாட்டி, அம்மா, சித்தி, அக்கா, தங்கச்சி, மக, பேத்தி, நாங்கள் தான் குடும்பத்தை காப்பாற்றுறோம். ஒரு லேடிஸ் சொல்லிட்டாக்கலாமா? சரி, ரைட். ஒன்று விட்ட தங்கச்சியில் அப்புறம் பார்த்துக்குங்க. ரைட்டு. இதில் ஆண்கள் தான் காப்பாற்றுறாங்கன்னு பேச வந்திருக்கிறதுல முதல்ல இருக்கிறவர் யாருன்னு கேட்டால், கடல்ல இருந்து மலைக்கு வந்திருக்கார். நாகர்கோவில்காரர். நாகர்கோவில் கடல்ல இருந்து இந்த மலையை நோக்கி தர்மபுரி, கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கக்கூடிய சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய மலை அதிகமான அந்த பகுதி இதுதான். நம்ம தகடூர் இருக்குல்ல, அந்த வந்து தர்மபுரி தான் தகடூர். அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கார். நல்லா பேசுவார், நல்லா பாடவும் செய்வார். இப்போ பட்டிமன்றங்களில் பாட்டெலாம் பாட வேண்டியிருக்கு. நீங்களும் பாடுவீங்களா ஐயா? இந்த பக்கமும் பாடுவாங்க. சரி, எனக்கு பாட தெரியாது, அது ஒரு நல்லது தானே. யாராவது ஒரு ஆள் சும்மா கொஞ்சம் தான் நல்லா இருக்கும். இப்போ பாட தெரியறதும் நல்லது, இதோடு நின்றுட்டா அதை காட்டிலும் நல்லது. ஏன்னா இந்த பட்டிமன்றத்தில் பாடுவாங்க, அடுத்த பட்டிமன்றத்தில் ஆடுவாங்க, அப்புறம் ஒரு பட்டிமன்றத்தில் அக்கடி சட்டி எடுத்து உடையாடுவாங்க, நடுவர் நாக்கில் வேல் குத்தி தீர்ப்பு சொல்லுவார். அப்படின்னு எவனாவது கண்டுபிடிச்சுட்டானே எங்கள் உடம்பு கொண்டு கடுமையாகி போகும். நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் நல்ல பேச்சாளர், வாழ்க்கையில் நல்ல கொள்கையில் கடைப்பிடிப்பவர். தான் சம்பாதிக்கிற படத்தில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், ஏழை குழந்தைகளுடைய கல்வி என்று தவறாமல் தருகின்ற செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக வருகை இருந்திருக்கின்ற நல்ல பேராசிரியர், கவிஞர், வணக்கத்திற்குரிய அவர். இப்போ கேட்டேன், ஐயா உங்களை எங்கே பார்த்துருக்கேன்னு. நீங்கள் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வந்து பேச வருவீங்க, உங்கள் கையில் விருது வாங்கியிருக்கேன், பரிசு வாங்கியிருக்கேன்னாரு. இன்றைக்கு அவர் இங்கே பேச வந்திருக்கிறார். அத்தகைய பெருமை மிகுந்த பேராசிரியர் கவிஞர் கோபிநாத் அவர்களை அன்போடு நாம் வந்து பேச அழைக்கிறோம். அதே அணியிலே பேசுவதற்காக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சொல்லரசு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு பேருதவியாக இருந்து எங்களை எல்லாம் அழைத்து வந்திருக்கிற அருமைக்குரிய நண்பர் பேராசிரியர் தங்கதுரை அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரும் ஆம்பளை தான் சம்பாரித்து எல்லாத்தையும் பார்த்து சம்பாதிக்கிறது அந்த காலம், சம்பாதிக்கிறதோடு மட்டுமில்ல சமையலும் பண்ணுறது இந்த காலம். நம்மளையா குக் வித் கோமாளியில் யார் வந்தால் நான் தான் வந்தேன், ஞாபகம் இருக்கா? அதையும் பார்க்கலையான்னு தெரியல. ரம்யா பாண்டியன் வந்தது ஞாபகம் இருக்கா?
அப்படி சொல்லுங்க. அப்படி அடிப்பா பிரமாதமா இருக்கு. அந்த அம்மாவோட நானும் வந்தேன். போதுமா? நேற்று கூட அவங்க வீட்டு கல்யாணம் நான் தான் போய் தன்னை நடத்தி வச்சு வந்தேன். யாரு? அருண் பாண்டியனுடைய பொண்ணு, அவங்க கீர்த்தி பாண்டியன். அதே போல் அவர் அசோக் செல்வன் மாப்பிள்ளை. அந்த கீர்த்தி பாண்டியனுடைய சகோதரி தான். அந்த திருமண நேரத்தை வந்து தமிழ் மரபு முறைப்படி நான் திருமணம் பண்ணி வச்சு வந்தேன். யூடியூப்பில் பார்த்துக்குங்க. சரி, இந்த 3 பேரும் ஆம்பளையை தான் குடும்பத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களை மேக்கப் போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, குடும்பத்தை மேக்கப் பண்ணுறவங்கள நாங்கள் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அதில் முதல்ல அமர்ந்திருப்பவர்கள் திருச்சி உருமுதர்ச்சி கலைக்கல்லூரினுடைய தமிழ்துறை பேராசிரியை, நல்ல பேச்சாளர், இனிமையாக பாடுவார், அழகாக பேசுவார், இத்தனை பெருமைகளை கொண்டவர். அதோடு மட்டும் இல்லாமல் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதைகள் ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு முறை அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்ப இவங்க பட்டிமன்றம் பேச வந்திருந்தாங்க. அவரை கூட்டு போய் அறிமுகப்படினேன். நல்லா பேசுவாங்க, அருமையாக பாடுவாங்கன்னு சொன்னோடனே அவர் உடனே மதுரையில் ஒரு மேடையில் கூப்பிட்டு இவங்களை பாட சொல்லி பொன்னாடு போர்த்தி இவர்களுக்கு கௌரவம் பண்ணார். அது கூட பரவாயில்லைங்க. இவங்களை பார்த்த உடனே கவிப்பேரரசு வைரமுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவங்களை பார்த்த உடனே ஏமாறியே நிறமா இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவர் என்ன நிறம்னு சொல்லலை, நானும் சொல்லலை. அத்தகைய நிறத்தை உடைய நல்ல பேச்சாளர், வணக்கத்திற்குரிய பேராசிரியை, என்ன சொன்ன மறந்து வச்சு இல்லை இசைக்குயில் மலைக்கோட்டை மலைக்கோட்டை மனோன்மணி அவர்கள் இதை வந்திருக்கிறார்கள். யாரும் கைதட்டல, கவலை இல்லை. நீங்க ஒரு தீர்மானத்தோட தான் உட்காந்துருக்கீங்களா? நீங்களா என்ன காசாக கேட்குறோம் நாங்கள்? கொஞ்சம் பேசுகிற ஆள் நீங்கள். நான் ஆளுக்கு ஒருவராக வந்து எனக்கு துட்டு போட வேண்டும். இந்த இப்போ எனக்கு இங்கே உட்காந்து உள்ள எல்லோரும் கொண்டாட பார்த்துனாங்க. எல்லாருங்க சாப்பிட்றப்ப சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் சமைச்சவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஒன்றும் இல்லாமல் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருக்கு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார்? அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்கோமா? சும்மா ரசித்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். அடுத்த மறந்துருப்பவர்கள் அருமையாக பேசக்கூடிய 2 செகண்ட் நீங்கள் பேசுகிறீங்களா? அவங்களா? நீங்கள் தான் பேசுகிறீங்க. மதுரையிலேருந்து வருகின்றக்கூடிய நல்ல பேச்சாளர், இசையாசிரியை, பேராசிரியை, குயின் மேரா மெட்ரிக் பள்ளியினுடைய தமிழ்துறை இசைத்துறையைச் சேர்ந்த பேராசிரியை, வணக்கத்துக்குரிய இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் அருமையாக பாடுவாங்க. அவங்க பாடுறாங்கிற விஷயத்தையே யூடியூப்பில் கண்டுபிடிச்சி தான் நான் மேடை கூப்பிட்டேன். அப்படி அருமையாக பாடுவாங்க. அதே போல் அடுத்த மறந்துருப்பவர்கள் இவங்க மோகனான்னு சொல்லிட்டு இருக்கவங்க யார்? அது மோகனா கல்யாணம் மோகனாம்பல் தான் இருக்கு அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் நான். கடைசியில் பார்த்தா அவங்க ஊருக்கு நான் போயிருக்கேன். தினசரி என்னுடைய யூடியூப்பை பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் போடக்கூடியவங்க, நானும் உடனே நன்றி சொல்லுவேன். நான் பார்க்கலையே நினச்சிக்கிட்டு தான் அவங்க சொன்னாங்க, நான் தான் அது அப்படின்னு சொன்னாங்க. அத்தகைய பெருமை மிகுந்த வணக்கத்திற்குரிய என்னையா இந்த மாட்டை கொடுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்சிங்களா? பேசிக்கிட்டு கால் கூட வச்சுட்டு போயிட்டாரு. இல்லை, அதை வாங்கி கொடுங்க. அது வரைக்கும் வேணா நான் 2 பாட்டு பாடுறேன், அதை வாங்கி. அத்தகைய பெருமை மிகுந்த அவர்கள் ஆரணியைச் சேர்ந்தவர்கள். ஏசி சண்முகம் அவர்களுடைய அந்த கல்வியியல் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, வணக்கத்திற்குரிய ஆரணி மோகனாம்பாள் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பு பாராட்டை சொல்லி, தலைப்பு சொல்லியாச்சு, பேசுகிற ஆள் சொல்லியாச்சு. எம்புட்டு நேரம் பேசணும்னு கேட்கணும். ஏன்னா சில பேர் கீழே இருந்து பார்த்தேன், இப்போ முடிச்சுடுவார், இப்போ முடிச்சுடுவாங்க இருங்க. அணித்தலைவர்கள் 10லேருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதுக்குள்ளே பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன அப்படின்னா, கைதட்டலாம், சிரிப்பு வந்தால் சிரிக்கலாம்,
வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை, ரெண்டு பேராக போங்க. குபீர் நந்திரிச்சு போய் என்னைய பயப்படுத்தக்கூடாது. சில ஊர்கள் நான் பார்த்துருக்கேன், 50 பேராக கிளம்புறது. போகிறப்ப சும்மா அங்கிட்டு போகாத பட்டிமன்றம் போட்டுக்காங்க. அது வேற தடுத்தாட் கொண்ட புராண மாதிரி டேக் டைவர்ஷன் திருப்பி விட்டு போயிடுவாங்க. நல்லா உட்காந்து கேட்கலாங்க. இங்கே இருக்கேன், இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம். இங்கே கேட்குற செய்தி மனசுக்குள்ளேயே அறிவுக்குள்ளேயே போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாதுங்க. அதுதான் உண்மை. செல்வத்துள் செல்வம், செல்வத்துள் செல்வம். தூர திருக்குறள் கிடையாது. சொல்லுங்க, செல்வத்துள் செல்வம். பாருங்க, நம்ம சொல்லலைன்னா நம்ம மொழி அழிஞ்சு போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொன்னாதான், நம்ம பேசினாதான் நம்ம மொழி நிற்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம பேசணும், வீட்டில் பேசணும். அம்மான்னு கூப்பிட பிள்ளைகள், அப்பாவுன்னு கூப்பிடுற பிள்ளைகளை பார்க்கவே முடியல. அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறதில்ல, மம்மி கூட கிடையாது, மம். அப்பாவை டாடியும் இல்லை, டாடி. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு டாய் அப்படின்னாலும் சொல்லிட்டு வாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம்முன்ட்டு இருந்துச்சு. அப்படியே பேச முடியாத பிள்ளையாக்கு கூப்பிட்டு என்ன மம் அப்படிட்டேன். நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். சின்னம்மாவை மினிமம், விளக்கு குடும்பம் போ. ஏன் கேட்டேன் தெரியுமா? செல்வத்துள் செல்வம்னு ஒரு கிராமத்தில் செல்வத்துள் செல்வம் அப்படின்னேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைனா. வெறும் உணவுக்காக சாப்பிட்டு இறை சாப்பிட்டு இனவிருத்தி செய்து போகக்கூடாதுங்க. ரசிகனாக இருக்கணும். நம்முடைய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சாதிச்சு காட்டணும். வேற ஒன்றும் வேணாம். ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் உங்களை கூப்பிட்டுறேன், இப்படியே 1/2 மணி நேரம் சொல்கிறாரா, சொல்லக்கூடாது. 84 போபாலில் விஷவாயு கசிஞ்சிருச்சு. எங்கே? வடநாட்டில். என்ன கொடுக்குறாரு? அப்புறம் வாங்க நான் எனக்கு ஒவ்வொரு முறையும் என்னமோ கொடுக்குறாராக்கணும்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். கவரை கொடுத்து விட்டாரோ அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது வேற. புனேங்கிற இடத்துல, இந்த போபாலுங்கிற இடத்துல விஷவாயு கவிஞ்சிருச்சு. அது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. விஷவாயு கவிஞ்சா என்னாச்சுன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. ரத்தமாக கக்கிச்சாகிறாங்க. விடிய காலம் 6 மணிக்குள்ள இந்த ஊர் பிணக்காடாகி போச்சு. இது நடந்துக்கிட்டு இருந்தப்ப அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வெளியே வந்து பார்க்குறாரு. பறவைகள் செத்து விழுகுது, ஆட்கள் ரத்தம் கக்குதான், நாய் வந்து அப்படியே இழுத்து விழுந்து சாகுது. அப்படியே உள்ளே ஓடினாருங்க. கதவை பூட்டினார், ஜன்னலில் பூட்டினார். ஃபோன் எடுத்தார். 84 செல்ஃபோன்லாம் கிடையாது. ஃபோன் எடுத்தாருங்க. 1000 ஃபோன் பண்ணுறாரு. எதுக்கு? போபாலுக்குள்ளே ரயில் வந்துட வேண்டாம், ரயில் வந்துட வேண்டாம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கமும் ஃபோன் பண்ணி லட்சக்கணக்கானவர்களுடைய உயிரை அந்த ஒரு மனிதர் அந்த ஃபோன் கால்கள் மூலம் காப்பாற்றி முடிச்சாருங்க. எல்லாரும் இந்த இதெல்லாம் முகமூடியெல்லாம் போட்டு வந்து காப்பாற்றுறதுக்காக இராணுவம் வந்து கதவை திறந்தா ஃபோன் அப்படியே இருக்கு. மூக்கில் ரத்த வழியே செத்து கிடக்கிறாங்க அந்த மனுஷன். ஒரே ஆள் 1,00,000 பேரை காப்பாற்றுக்கிறான். அந்த காப்பாற்றுறவனுக்கு விருது கொடுக்கலான்னா அந்த விருது வாங்க கூட அந்த ஆள் இல்லைங்க. பிறர் வாழ்வதற்காக வாழ்பவனே மனிதன். அப்படி வாழ்ந்த மனிதனுடைய பேர் துவே என்கின்ற பேர். இந்த பேர் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு நடிகர்கள் பேர் தெரியும், கிரிக்கெட்காரர்கள் பேர் தெரியும். ஆனால் இப்படிப்பட்டவர்களுடைய பேர் தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வாழ்க்கை என்பது இவர்களால் தான் இருக்கிறது. பண்புடையார் பற்றுண்டு உலகம், அது இன்றைய மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு நான் திருவள்ளுவேன். உலகம் இல்லாமல் போயிரும்னா சரி, கைதட்டலாம், சிரிக்கலாம், இருந்து கேட்கலாம். பட்டிமன்றம் தொடங்குகிறது. குடும்பத்தினுடைய பெருமைகளுக்கு அதனை பேணி காக்கிற தன்மை யாருக்கு இருக்கிறது? ஆண்களுக்கா பெண்களுக்கா என்று கேட்டு ஆண்களுக்கு தான் என்று பேச
நம்முடைய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இதோ வருகிறார். வாங்க.